நார்மலா ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் வந்து நம்ம மாசம் மாசம் மாதவிடாய் வருது அப்படின்னு சொல்றோம். பட் ஆல்வேஸ் இட் இஸ் அ ரேஞ்ச்ங்க. லைக் இட் இஸ் பிட்வீன் 21 to 35 டேஸ்க்குள்ள ஆகிறது நார்மல் பீரியட்ஸ். 20 நாளைக்கு முன்னாடியோ இல்ல 35 நாள் தாண்டி தாண்டி தூரம் ஆகிறத வந்து நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு சொல்றோம். 21 நாள்ல இருந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப என்னோட இருதயம் வந்து டப் டப் டப்னு துடிக்குது. நான் ஓடுனா எப்படி இருக்கும்? டபடபடபன்னு அதிகம் துடிக்கும். அது மாதிரிதான் நமக்கு வந்து 30 நாள்ல தூரம் ஆகணுங்கிறது கிடையாது. ரேஞ்ச்குள்ள 21 நாள்ல இருந்து 35 நாளுக்குள்ள தூரம் ஆகிறது வந்து நார்மல் ரேஞ்ச். அதாவது எப்பவுமே ரெகுலர் ஆகிற தூரம் இந்த ஒரு தூரம் தான் நமக்கு தள்ளி போகுதுன்னா அதுக்கு காரணம் வந்து நமக்கு டென்ஷன் ஆகுறோம், தூக்கம் கெடுறோம், மனசு போட்டு உலட்டிக்கிறோம், சாப்பாடு பழக்க வழக்கம் மாறுது அப்படின்னா ஒரு சில தூரங்கள் நமக்கு இந்த மாதிரி இர்ரெகுலரா டிஸ்டர்ப் ஆகலாம். ஆனா ரெகுலராவே தள்ளி தள்ளி போகுது இல்ல முன்னாடி முன்னாடி வருது அப்படின்னா அதுக்கு காரணம் ஒண்ணு நம்மளோட உறுப்புல, கர்ப்பப்பை, முட்டைப்பை உறுப்புல ஏதாவது தொந்தரவு இருக்கலாம். இல்ல அந்த உறுப்பை இயக்குற ரத்த அளவுலயோ, தைராய்டு, புரோலாக்டின் இல்ல நம்ம பெண்மைக்குரிய ஹார்மோன்லயோ ஏதாவது நமக்கு இம்பேலன்ஸ் இருக்கறனால நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம். கண்டிப்பா. அதாவது நான் சொன்ன மாரி நார்மல் ரேஞ்ச் 21ல இருந்து 35 நாளுக்குள்ள. யாருக்கு வந்து 10 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு தடவையே தூரம் ஆகுறாங்க. தூரம் ஆனா 10 நாளைக்கு நிக்காம போகுது. ஒரே நாள்ல 7, 8 பேட் சேஞ்ச் பண்ற அளவு ஹெவியா இருக்கு. இல்ல நாள் தள்ளி தள்ளி போகுது. அதாவது 35 நாளைக்கு மேல 2 மாசத்துக்கு ஒரு தடவ, 3 மாசத்துக்கு ஒரு தடவ தூரம் ஆகுறாங்க. இல்ல மாத்திரை போட்டாதான் தூரம் ஆகுது. அந்த மாரி தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா மருத்துவர ஆலோசிக்கணும். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸோட வந்து நம்ம இன்கேஸ் நெறைய தொந்தரவு அதாவது தூரம் ஆனா வயிறு வலி இருக்கலாம். அதிகமா போகலாம். நம்ம உடம்புல வந்து வெயிட்ல மாற்றம். ஒண்ணு வெயிட் கம்மியாவோ, இல்ல அதிகமாவோ வெயிட்ல ஏதாவது மாற்றம் நடக்கலாம். அதே மாதிரி சில டைம் வந்து நமக்கு அந்த பெண்மைக்குரிய ஹார்மோன்னால நம்ம முகத்துல தேவையில்லாத இடத்துல முடி வளர்றது, நம்மளோட தோல்ல வந்து கருப்பா மாற்றம் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் சேர்ந்து வரலாம். பிசிஓஎஸ்ங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது நம்ம உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரான், எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் அந்த மாதிரி நிறைய பெண்மைக்குரிய ஹார்மோன்ஸ் இருக்கும். அதோட ஏற்றத்தாழ்வுகள் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுறனால நம்மளோட முட்டைகள் சரியா வளராம எல்லாம் சின்ன சின்ன நீர்க்கட்டிகளா முட்டைப்பையில இருக்கிறத தான் நம்ம பிசிஓஎஸ்ன்னு சொல்றோம். சோ ஹார்மோன் மாற்றம் அதுதான் நம்மளோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் நம்ம மெயின் கல்பிரிட். அதனால முட்டை வளராம இருக்கிறது தான் நம்ம பிசிஓஎஸ். பட் நாட் ஆல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆர் நாட் பிசிஓஎஸ். நமக்கு வந்து இப்ப பிசிஓஎஸ் வந்து பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ்ங்கிறது வந்து லைக் இட்ஸ் அ ஸ்பெக்ட்ரம். அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது ஸ்ட்ரக்சரலா நமக்கு ஓவரியில சேஞ்சஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் மாதிரி இருக்கிறது. ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம் நம்ம உடம்புல வந்து ஜென்ஸ்குரிய ஹார்மோன் மாதிரி மாற்றங்கள், அதாவது நம்ம வெயிட் போடுவோம், நம்மளுக்கு வந்து தேவையில்லாத இடத்துல ஜென்ஸ் மாதிரி மேல் பேட்டர்ன் ஹேர் க்ரோத் வர்றது, அடிவயிறுல தொப்பை விழறது, நம்மளோட கழுத்துல நம்மளோட வந்து அந்த பெண்மைக்குரிய அந்த சாஃப்ட் ஸ்கின் மாதிரி மொரட்டு ஸ்கின் மாதிரி அகந்தோசிஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே சேர்ந்து வர்றது. இது கூட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இப்ப சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து அவங்களுக்கு இன்சுலினே அவங்க கணையத்துல கம்மியா சுரக்கும். ஆனா இந்த நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வர பிசிஓ பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு கணையத்துல இன்சுலின் நல்லாவே சுரக்கும். ஆனா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நம்ம செல்ஸ் எல்லாமே அதுக்கு அந்த இன்சுலினுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுவாங்க. சோ ஆல்மோஸ்ட் தே மிமிக் அ டயபெட்டிக் பேஷண்ட். சோ அதனாலதான் வந்து எனக்கு சுகர் டேப்லெட் ஏன் எழுதுறாங்க, எங்களை ஏன் டயட்டை ஃபாலோ பண்ண சொல்றாங்க, ஏன்னா மெயின் ப்ராப்ளம் வில் பி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ரெண்டும் தான் நமக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி மாதிரி நமக்கு கொடுக்குது. பட் ஆக்சுவலா தே ஆர் நாட் டயபெட்டிக் பேஷண்ட், தே மிமிக் அ டயபெட்டிக் பேஷண்ட். ஏன்னா டயபெட்டிஸ்ல வந்து இன்சுலின் செக்ரேஷனே கம்மியா இருக்கும். திஸ் பாலிசிஸ்டிக் ஓவரி பேஷண்ட் வில் ஹேவ் செக்ரேஷன் நார்மலா இருக்கும், பட் தே வில் ஹேவ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஆல் தேர் cells will be resistant to that insulin. அது நார்மல் பா. இப்ப நம்ம வந்து வயசுக்கு வரும்போது
நமக்கு ஒரே நாள்ல மார்பு வளர்ந்து, ஒரே நாள்ல சில பகுதியில முடி வளர்ந்து, ஒரே நாள்ல நம்ம வயசுக்கு வரல. நமக்கு 8 வயசுல இருந்து நம்ம மார்புல வந்து படிப்படியா மாற்றம் ஏற்பட்டு வளர்ந்ததுக்கு வெயிட் பண்ணோம். 10 வயசுக்கு மேல நமக்கு வந்து கிச்சத்திலயும் யூரின் போற இடத்துலயும் முடி வளர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணி, அப்புறம் 12, 13 வயசுல தான் நம்மளுக்கு வந்து பூ பெய்தல் வயசுக்கு வர்றதுங்கிற அந்த மாற்றம் மெனார்கிங்கிறது வந்தது. அதே மாதிரி ஒரு பெண் வந்து பூ பெய்தல் ஏஜ் அட்டன் பண்ணது வரைக்கும் அவ அம்மா வயித்துக்குள்ள பிறக்கிறப்ப இருந்து இருந்த அந்த பெண் குழந்தையோட கர்ப்பப்பை சைஸ் தான் இருக்கும். ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கர்ப்பப்பை வளர ஆரம்பிக்கும். சோ ஒரு கர்ப்பப்பை முழுமையா வளர்ந்து முடிக்கிறதுக்கு யூஸ்வலா நாங்க 18 வயசு அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம வந்து பீரியட்ஸ் தூரம் வயசுக்கு வந்ததுல இருந்து 18 வயசு வரைக்கும் நமக்கு தூரம் முன்ன இருந்தாலும் பின்ன இருந்தாலும் நம்ம பெருசா பயப்பட வேண்டியதில்லை. கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குப்பா. பட் நாங்க வந்து எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு பேஷண்ட் கிட்ட சொல்றது, நல்ல உணவு கட்டுப்பாடும் நல்ல உடற்பயிற்சியும் நீங்க பண்ணீங்கன்னா எங்களோட மருத்துவ தேவை இவ்வளவுதான் இருக்கும். நீங்க இவ்வளோண்டு உணவு கட்டுப்பாடும் இவ்வளோண்டு உடற்பயிற்சியும் பண்ணீங்கன்னா இவ்வளவு நாளைக்கு எங்களோட வைத்தியம் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சோ மருந்து சாப்பிடுற வரைக்கும் ரெகுலரா இருக்கும். மாத்திரையை நிறுத்தினா திருப்பி நமக்கு ப்ராப்ளம் திருப்பி கண்டினியூ ஆகலாம். அதனால நாங்க எப்பவுமே சொல்றது, ஃபர்ஸ்ட் வைத்தியம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், செகண்ட் டயட், தேர்ட் எக்ஸசைஸ், ஃபோர்த் தான் எங்களோட கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட். நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 3யும் நீங்க தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு நான் சொல்றது, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை நம்ம குறைக்கணும். ஏன்னா எனிதிங் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அப்படின்னாவே நம்மளோட ஹார்மோனை இம்பேலன்ஸ் பண்ணிக்கணும். சோ டென்ஷன் ஆகாதீங்க, தூக்கம் கெடாதீங்க, மனசு போட்டு ஒலட்டிக்காதீங்க. So you have to modify your lifestyle. Second, diet. டயட்டுங்கிறது சொல்றது வந்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பேஷண்ட்டுக்கு சில டைம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சோ எப்படி வந்து டயட்டும் எக்ஸசைஸும் ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாதிரி இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கும் நம்மளுக்கு வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட். டயட்னு நான் சொல்லும் போது நம்ம என்னன்னா, நம்மளோட 3 தான் டயட்க்கு ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஃபுட் ஃப்ரம் யோர் கிச்சன் ஓன்லி. உங்கள் வீட்டில் உங்கள் சமையல் அறையில் சமைக்கும் உணவு மட்டுமே எடுத்துக்கோங்க. செகண்ட் ரூல் வந்து நம்மளுக்கான உழைப்புக்கு தகுந்த போர்ஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உழைப்பு நிறைய இருந்தா நம்ம எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். இல்ல மேடம், நான் நிழலுக்குள்ள ஃபேன் கடியில என்னோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி அப்படிங்கும் போது நம்ம வி ஹாவ் டு ஃபாலோ லோ கார்ப் டயட். அதாவது நம்மளோட மாவு சத்தை நம்ம உணவுல கம்மி பண்ணிட்டு நாறு சத்து இருக்க மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரைன்ஸ், இந்த மாதிரி புரோட்டீன், இந்த நாறு சத்தும் புரோட்டீனும் இருக்க மாதிரி உணவு நம்ம அதிகம் எடுக்கணும். அதாவது சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா, உங்க தட்டை திருப்பிக்கணும். உங்க சாப்பாடு இட்லி தோசை அளவெல்லாம் அந்த பக்கம் போகணும். காய், கீரை, பொரியல் இதெல்லாம் புரோட்டீன் எல்லாம் இந்த சைடு வர மாதிரி எடுத்துக்கணும். சோ நீங்க ரைஸ் ஈவன் மதியம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் எடுத்தா கூட பரவாயில்ல. சேம் மார்னிங் அண்ட் ஈவினிங் டின்னருக்கு நீங்க இட்லினா 2, தோசைனா 2, சப்பாத்தினா 2. சோ ஜஸ்ட் ரெடியூஸ் த கார்போஹைட்ரேட் அமௌண்ட்டை கம்மி பண்ணி, பட் த half of the plate should be filled with your greens, vegetables and protein இருக்க மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. இட் should be a simple balanced diet எடுத்துக்கோங்க. செகண்ட் ரூல் in your diet வந்து portion control. Third, usually we tell them this sometimes 12 hours eating window and 12 hours intermittent fasting also will be helpful for you. And exercise is very, very important because கொஞ்சமா நார்மலா we tell them every women வந்து ஒவ்வொருத்தரும் 8,000 to 10,000 steps நடக்கிற மாதிரி நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்க மாதிரி பாத்துக்கணும். அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் அண்ட் வெயிட் ட்ரைனிங் நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆட் பண்ணிக்க சொல்றோம். ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதுவும் நமக்கு வந்து இந்த நம்ம பெண்மைக்குரிய ஹார்மோன்ஸை இம்பேலன்ஸ் பண்ணுதுன்னு. சோ when we do exercise, vigorous exercise, நம்ம உடம்புல அந்த என்டார்பின்ஸ் லைக் ஹாப்பி ஹார்மோன்ஸ் வில் பி செக்ரீட்டட். ஸோ ஹாப்பி ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். தட் வில் ஆல்சோ ஹெல்ப் இன் பேலன்சிங் யுவர் ஹார்மோன்ஸ். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட் and exercise, I think you can follow on your own. You try with all these 3. If இது மூணுமே நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்லைன்னா then you can கண்டிப்பா ஒரு டாக்டரை நீங்க கன்சல்ட் பண்ணிக்கணும். சைக்கிள் ட்ராக்கிங்கிறது வந்து ஒண்ணு நீங்க மென்ஸ்ட்ரல் கேலண்டர் மாதிரி, அதாவது இந்த மாசம் எத்தனாம் தேதி தூரம் ஆகுறோம்,
எவ்வளவு நாள் படுது, பெயின் ஏதாவது இருந்ததா, சோ நெக்ஸ்ட் சைக்கிள் எப்படி ஆகுறோம்னு நம்ம வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் கேலண்டர் பாத்துக்கிறது. இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி நம்மளோட நார்மலாவே அந்த பிறப்புறுப்பு சுரப்பு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்ல வந்து நல்ல மாற்றம் தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் கிளியரா தண்ணி மாதிரி இருக்கிறது, அந்த ஓவுலேஷன் டைம்ல வந்து நமக்கு ஸ்டிக்கியா இழுத்தா நூல் மாதிரி வர மாதிரி மாறுறது, அப்புறம் லாஸ்டா அது திக்கா மாறுறது. லைக் அந்த வெஜினல் டிஸ்சார்ஜோட நம்மளோட செக்ரேஷனோட கன்சிஸ்டன்சி வச்சு நம்ம அது வந்து யூஸ்வலா வி கேன் ட்ராக் ஆர் சைக்கிள்ஸ் விச் டே ஆஃப் எந்த பார்ட் ஆஃப் சைக்கிள்ல நம்ம இருக்கும்னு. அண்ட் வி ஹாவ் ஓவுலேஷன் கிட்ஸ் ஆல்சோ நவ் அவைலபிள். அண்ட் இன்கேஸ் நீங்க கிளினிஷியனை பாக்குற மாதிரி இருந்தா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனை வச்சு நம்ம வந்து வி கேன் ட்ராக் ஆர் சைக்கிள்ஸ்.